Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC, Group D and SSC MTS ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க MTS படிச்சிட்டு இருந்தாலும் சரி, CBD2 க்கு ரெடி ஆயிட்டு இருந்தாலும் சரி, Group D க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. அதுல மெஜாரிட்டியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டுருவாங்க. இந்த 1 இயரோட கரண்ட் அஃபேர் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜனவரி 2024ல இருந்து அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி நான் இப்பதான் ரயில்வே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனி வரக்கூடிய SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு NTPCயோட டெஸ்ட் பேட்ச் வேணும், SSC எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is Japan's targeted defense spending as a percentage of GDP by 2027? 2027 ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானின் இலக்கு பாதுகாப்பு செலவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 2%. Which country has topped the medal tally at the 16th Asian Shooting Championship 2025? 16வது ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியா. ஓகே, சோ இது எத்தனாவது ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. 16th ஷூட்டிங் ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா நம்ம இந்தியா. ஓகே, டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? டெப்ரிகார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. சோ டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. ஓகே, வேர் நேஷனல் ஆயுஷ் மிஷன் சமிட் 2025 ஹெல்ட்? தேசிய ஆயுஷ் மிஷன் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா டெல்லியில. ஓகே, அடுத்த क्वेश्चन. Which state government has launched the போகேஷ்வர் பருவா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு? போகேஷ்வர் பருவா தேசிய விளையாட்டு விருதை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? போகேஸ்வர் பருவா தேசிய விளையாட்டு விருதை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னா சிக்கிம். ஓகே, அடுத்த क्वेश्चन. The International Day of Clean Air for Blue Skies is observed every year on which day? நீல வானத்திற்கான சர்வதேச தூய்மையான காற்று தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாள் அப்படின்னா செப்டம்பர் 7. ஓகே, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது டே 5 ஓட கரண்ட் அஃபேர். இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளோட கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓவராலா பாத்தீங்கன்னா அதுல ஒரு 160 क्वेश्चन கிட்ட நாம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு 25 क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க CBD2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குரூப் டி படிச்சிட்டு இருந்தாலும் சரி, MTS படிச்சிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் மினிட்ல இந்த கிளாஸஸ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி 6 மாசத்துல டாப்பா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாம் தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீலவானத்திற்கான சர்வதேச தூய்மையான காற்று தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 7. ஓகே, சர்வதேச தூய்மையான காற்று தினம்ங்கிறது செப்டம்பர் 7ல அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. மகாதேவ் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? மகாதேவ் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ மகாதேவ் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா கோவால இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चन. Who has been elected as the 15th Vice President of India in September 2025? செப்டம்பர் 2025 இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்?
சோ யாரு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். இவர் தான் 15வது துணை குடியரசுத் தலைவர். எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்கலாம். எப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப ரீசெண்டா துணை குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் எத்தனாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. 15வது துணை குடியரசுத் தலைவர். அவரோட நேம் வந்து ராதாகிருஷ்ணன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Which city topped the list of million plus population cities in the Swachh Vayu Sarveshkan 2025? Swachh Vayu Sarveshkan 2025 இல் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த சிட்டி அப்படின்னா இண்டோர். ஓகே, சோ இண்டோர்ல மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க. What is the theme of the Swachhta Hi Seva 2025 campaign, which is being held from 17th September to 2nd October? செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெறும் ஸ்வச்தா ஹை சேவா 2025 பிரச்சாரத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா ஸ்வச்தா சௌ. ஓகேவா, சோ இதுதான் அதோட theme. Okay, recently Prime Minister Narendra Modi announced flood relief assistance of 1,600 crore for which state? சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாநிலத்திற்கு 1600 கோடி வெள்ள நிவாரண உதவியை அறிவித்தார்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா பஞ்சாப். சோ பஞ்சாபுக்கு பிஎம் மோடி வந்து வெள்ள நிவாரண நிதியா வந்து 1600 கோடி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, சோ எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா பஞ்சாபுக்கு வெள்ள நிவாரண நிதியா எவ்வளவு ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் கேட்கலாம். எவ்வளவு அப்படின்னா 1600 கோடி. இந்த அமௌண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரெண்டு விதமா கேட்கலாம். ஓகே, வெள்ள நிவாரண நிதியா 1600 கோடி எந்த மாநிலத்துக்கு கொடுக்கறாங்கன்னு கேட்கலாம், பஞ்சாப். ஓகேவா, சோ பஞ்சாப் மாநிலத்துக்கு. சோ எவ்வளவு ரூபாய் கொடுக்கறாங்கன்னு கேட்கலாம், பஞ்சாப் மாநிலத்திற்கு வெள்ள நிவாரண உதவியாக எவ்வளவு ரூபாய் கொடுக்கறாங்கன்னு கேட்கலாம், 1600 கோடி. ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி லான்ச்ட் இன் நியூ டெல்லி? புதுடெல்லியில் தொடங்கப்பட்ட உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பல்கலைக்கழகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆடி சான்ஸ்கிரிட். ஓகே, ஆடி சான்ஸ்கிரிட்டி. ஓகேவா, சோ இது எங்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த யூனிவர்சிட்டி வந்து டெல்லியில தொடங்கி இருக்காங்க. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். சோ கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க, ஆன்சரையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சான்ஸ்கர் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூடி? சான்ஸ்கர் விழா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. லடாக்ல கொண்டாடப்படுறதுதான் எது? இந்த சான்ஸ்கர் ஃபெஸ்டிவல். ஓகே, அடுத்த கொஸ்டின், போண்டா ட்ரைப். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், போண்டா ட்ரைப் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட்? போண்டா பழங்குடியினர் எந்த மாநிலத்துல இருக்காங்க? ஓகே, போண்டா பழங்குடியினர் முக்கியமாக எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. ஒடிஷா. ஓகே, ஒடிஷால இருக்கக்கூடிய ட்ரைப் தான் யாரு அப்படின்னா இந்த போண்டா ட்ரைப். ஓகே, which state won the best state tourism board award at the India Travels Award 2025? 2025 ஆண்டுக்கான இந்திய பயண விருதுகளில் சிறந்த மாநில சுற்றுலா வாரிய விருதை வென்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே, அடுத்த கொஸ்டின், exercise Syom Prahar was conducted in which state by the Indian Army? இந்திய ராணுவத்தால் ஜியோம் பிரஹார் பயிற்சி எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஜியோம் பிரஹார் பயிற்சி வந்து எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். நம்ம இந்தியன் ஆர்மி இந்த ஜியோம் பிரஹார் எக்ஸசைஸ எந்த ஸ்டேட்ல நடத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல. ஓகேவா, வேர் வாஸ் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் ராபி கம்பைன் 2025 ஹெல்ட்? தேசிய வேளாண் மாநாடு ராபி பிரச்சாரம் 2025 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா டெல்லியில. ஓகே, அடுத்த கொஸ்டின், World Rhino Day is celebrated இல்ல Rhino Day is celebrated globally on which day? உலக காண்டாமிருக தினம் எந்த நாளில் உலகளவில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 22 செப்டம்பர். ஓகே, வேர்ல்டு ரினோ டே இல்ல ரைனோ டே வந்து 22 செப்டம்பர்ல வந்து நாம என்ன பண்றோம், கொண்டாடுறோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், One in one out scheme is a migration agreement between UK and which country? One in one out திட்டம் என்பது ஐக்கிய ராஜ்யம் மற்றும் எந்த நாட்டிற்கு இடையிலான இடம்பெயர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒன் இன் ஒன் அவுட்ங்கிறது யூகேக்கும் பிரான்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஓகே, ஒன் இன் ஒன் அவுட்ங்கிறது யூகேக்கும் பிரான்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம்.
நேஷனல் ஹேண்ட்லூம் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? தேசிய கைத்தறி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சோ எந்த நாள்ல அப்படின்னா ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7ங்கிறது நேஷனல் ஹேண்ட்லூம் டே, தேசிய கைத்தறி தினம். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் த அன்னதத்தா சுகிபவா ஸ்கீம்? அன்னதாதா சுகிபாவா திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? எந்த மாநில அரசு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். அன்னதாதா சுகிபவா ஸ்கீம் எந்த மாநில அரசு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆந்திரால வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் த ஹீட் ரிசைலன்ட் முடாடி ப்ராஜெக்ட் டு டேக்கிள் எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்? ஓகே, தீவிர வெப்ப அலையை சமாளிக்க வெப்ப மீள் மூடாடி திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? ஹீட் ரிசைலன்ட் முடாடி இந்த திட்டத்தை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னா கேரளா. ஓகே, கேரளால தொடங்கியிருக்காங்க. The Didai tribe is primarily found in which state? So ஒவ்வொரு ட்ரைபோட நேமும் கொடுத்துட்டு இவங்க எந்த ஸ்டேட்ல இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் போண்டா ட்ரைப் வந்து எந்த மாநிலத்துல இருக்காங்க கூடிய கொஸ்டின் பார்த்தோமா? அதே மாதிரி திதாயிங்கிறது ட்ரைப். ஓகே, ஒரு வகையான பழங்குடியினர்கள். இவங்க வந்து எந்த மாநிலத்துல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. திதாயி பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்? எந்த மாநிலத்துல இருக்காங்க அப்படின்னா ஒடிஷால இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which country has launched the annual military exercise Super Garuda Shield 2025 along with the United States and Allied Nations? அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் இணைந்து சூப்பர் கருடா ஷீல்டு 2025 என்ற வருடாந்திர ராணுவ பயிற்சியை எந்த நாடு தொடங்கியுள்ளது அப்படின்னா இந்தோனேஷியா. ஓகே, சோ அமெரிக்கா கூடயும் அது கூட இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூடயும் இந்த சூப்பர் கருடா ஷீல்ட் 2025 தொடங்கி இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா. ஓகே, எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் இஸ் அ மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரி? பிரைட் ஸ்டார் பயிற்சி என்பது எந்த நாட்டால் நடத்தப்படும் பலதரப்பு பயிற்சியாகும். எந்த நாடு அப்படின்னா எகிப்து. ஓகே, சோ எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார்ங்கிறது எந்த நாட்டோட அந்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்தோடது. ஓகேவா? மார்பத் ஃபெஸ்டிவல் இஸ் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் விச் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா? மகாராஷ்டிராவின் எந்த நகரத்தில் மார்பத் திருவிழா முதன்மையாக கொண்டாடப்படுகிறது? எங்க அப்படின்னா நாக்பூர்ல. ஓகே, சோ உங்களுக்கு எந்த பகுதியில அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மார்பத் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மார்பத் ஃபெஸ்டிவல் நாக்பூர் மகாராஷ்டிரால வந்து என்ன பண்றாங்க? செலிப்ரேட் பண்றாங்க. நாக்பூர் மகாராஷ்டிரா. ஓகேவா? சோ கரெக்டா படிச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கடைசி 6 மாசத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரோவா படிச்சிருங்க. ஓகே, சோ இது போகையும் நான் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கணும் மேடம். டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும். மந்த் எண்ட்ல அந்த கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி அதுக்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே ரொம்ப தெளிவா கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க கரெக்டா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 நியூஸ் தான் வரும். அதை டெய்லி பேசிஸ்ல படிச்சிட்டீங்கன்னா அந்த 10 நியூஸ ஒரு 20 கொஸ்டினா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் ஃபார்மட்ல எடுத்தோம்னா சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த 10 நியூஸ ஒரு 20 கொஸ்டின் பிளஸ் 5 ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு 25 கொஸ்டினா டெய்லி கொடுத்துருவோம். நீங்க டெய்லி பேசிஸ்ல இந்த 25 கொஸ்டினா படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு பர்டனா இருக்காது. இனி வரக்கூடிய எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்பதான் நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் காலேஜ் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் மேடம், வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ண போறேன், என்னோட குவாலிபிகேஷன் வந்து டிகிரி, நான் 12th முடிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இப்பவே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, உங்களுக்கு 18 வயசு ஆகுது இல்ல 20 வயசு தான் ஆகுது, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். நீங்க ஒரு குரூப் டியாவோ இல்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆவோ இல்ல ஹவல்தாராவோ உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் லெவலுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி ஏஎல்பி லெவலுக்கான கிளாஸஸும் இதுல இருக்கும். ரயில்வேல நடத்தக்கூடிய ஜிடிசி எக்ஸாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கான கிளாஸஸும் இதுல வந்து கவர் ஆகிரும். அதனால நீங்க இப்பதான் 20 வயசு அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி பிளான் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இதுலயே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம். எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999, 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும், நான் பேங்கிங் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், ரயில்வே படிக்கிறேன், எனக்கு கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி பேசிஸ்ல எம்சிக்யூ ஃபார்மேட்ல வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. ஓகேவா? இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க, எஸ்எஸ்சிக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் சரி, இல்ல குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசி சிபிடி 2க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து 599 இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1999 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போன கிளாஸஸ் எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன். மொத்தமே 4 கிளாஸ் தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். 4 கிளாஸும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் தான் கொண்டு போயிருக்கோம் யூடியூப்ல. ஆனா ஒரு 40 கொஸ்டின் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ லாஸ்ட் மினிட்ல நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 4 கிளாஸ்ல இருக்கக்கூடிய 40 கொஸ்டின் போது 160 கொஸ்டின். இன்னைக்கு ஒரு 25 கொஸ்டின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்போம். 20 to 25 கொஸ்டின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அப்போ ஓவராலா இப்பவே இந்த 5 வீடியோவே பாத்துட்டீங்கன்னா 180 கொஸ்டின் ஆச்சு. இன்னும் எக்ஸாமுக்கு டைம் இருக்கு. இன்னும் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல கரெக்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்க 1999 பே பண்ண போறீங்க. எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களுக்கு கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். சோ இன்னைக்கே இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.